நம்ம அப்பா அம்மா காலத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் போகாத நபர்களே கிடையாது. ஸோ அதுவும் இல்லாம இன்னைக்கு இதே ராமநாதபுரம் மாவட்டம் இல்ல, தமிழ்நாடு இல்ல, இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல்ஸோட எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மக்கள் தொகை பாப்புலேஷன் அதிகமாற அதே சமயத்துல இன்னைக்கு டிசீசஸ் வந்து புதுசு புதுசா நிறைய வந்து உருவாயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசன்னால இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய உருவாயிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்மளோட வருமானம் வந்து இதை லீட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றத நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஹெல்த்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாருமே எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அம்மா அப்பா காலத்துல இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டோ இல்லை வந்து ஒரு எல்ஐசி ப்ரீமியமோ, ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுப்போம். பட் ஹெல்த்துக்காக ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% கொடுத்துட்டு இருக்கிற நம்பர் 1 கம்பெனி தான் இன்னைக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹெல்த்துக்காக எதுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது மெடிக்கல் இஷ்யூஸ் தான். உங்களுக்கு எல்லாருமே தெரியும். மெடிக்கல் போனாலே ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு 5 இயர்ஸ் பேக் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன சர்ஜரிக்கு வந்து நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் நம்ம செலவு பண்ணிப்போம் 2010-12 காலகட்டத்தில். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சர்ஜரி கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கும் மேல வந்து நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. எதுக்கு சார், நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா செலவு பண்றேன், எனக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ கேள்வின்றதை தாண்டி எல்லாருமே ஒரு டெலிகாலிங் கண்டிப்பா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா ரொம்ப பிஸியான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அந்த சமயத்துல ஒரு நபர் கால் பண்ணுவார். ஸோ சார், இன்சூரன்ஸ்ல இருந்து பேசுறேன் சார், எப்படி சார் இருக்கும் நம்மளுக்கு? கண்டிப்பா. ஸோ மேக்சிமம் சவாய் பண்ணலாம். ஸோ சூப்பர். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அது ஒரு ஒரு 2ஆம் பாவமோ 3ஆம் பாவமா தான் நம்ம அதை பார்த்துட்டு. ஸோ இன்னைக்கு வந்து அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா அந்த மீட்டிங் முடியும் போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்காக நம்ம வந்து பை பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி கவரேஜும் இதுல வந்து கிடைக்கும். இண்டிவிஜுவல் வந்து உங்களோட வருமானத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். அதுவும் இல்லாம இது ஃபேமிலிக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்கும். இன்னைக்கு வந்து பிறந்த குழந்தைங்க உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல எத்தனையோ குழந்தைகள் பிறந்துட்டு இருக்காங்க, இறந்துட்டு இருக்காங்க. பட் பிறந்த குழந்தைங்களே முழுமையான வளர்ச்சியோட பிறக்கிறாங்களா அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அப்போ அந்த சமயத்துல நமக்கு ஒரு டெலிவரி எக்ஸ்பென்ஷன் ஒரு 50,000 1,00,000 நம்ம எடுத்து வச்சிருக்கோம். பட் அதே சமயத்துல நம்ம அதிகமான காசு செலவு பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடன் வாங்கியோ இல்லைன்னா நம்மளோட சொத்தை வந்து அழிச்சோ இன்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு. ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து பிரீமியம் காஸ்ட் நிறைய இடத்துல எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. பிரீமியம் காஸ்ட் கேட்ட உடனே இவ்வளவு பிரீமியமா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு 35 வயசுல இருக்கும், இன்னைக்கு நம்ம ஒரு ஆரோக்கியமா இருக்கும். இதே இது இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஆரோக்கியம் நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஸோ அப்ப அன்னைக்கு ஒரு 50 வயசு நீங்க 60 வயசு நம்ம தொடும் போது கண்டிப்பா இன்னைக்கே நீங்க வந்து வெளியில ஹாஸ்பிட்டல்ஸ்ல விசாரிச்சு பாருங்க, 30+ இருந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம ஹெல்த் எடுத்து வச்சுக்கிறதா நம்மளுக்கு முதல்ல சேஃப்டி. வயசானதுக்கு அப்புறம் நீங்க எடுக்கலாம்னு நினைச்சாலும் ஒரு சில ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும்போது நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அது உங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கு, அது எல்லாமே நான் உங்களுக்கு இருக்கு, நான் காட்டுறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி ஹெல்த்துக்காக கொடுத்த நிறைய கம்பெனிஸ் இருக்கு. லாஸ்ட் பினான்சியல் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த்ல கிட்டத்தட்ட 13,000 கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைமுக்காக மட்டுமே இன்னைக்கு அப்ளை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த கேட்டகரியில எடுத்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 500 1000 அதிகபட்சம் ஒரு 4000 நின்றுச்சு. கிட்டத்தட்ட 5000 கூட தாண்ட முடியல. ஆனா ஸ்டார் ஹெல்த்ல மட்டும் 15,000 கோடிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு கிளைம் செட்டில்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸை பத்தி நிறைய அவேர்னஸ் வந்து இன்னைக்கு வீடியோஸாகவும் எஃபில சோசியல் மீடியாவும் இன்னைக்கு நிறைய வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு நான் வந்து எதுக்காக நான் சொல்லணும், ஸோ ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் நான் வந்து இங்க கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் 2 ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா இங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க, உங்களோட சைட்ல நிறைய பேர் வந்து ஒரு எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பீங்க, மிஷின் கட்டிங் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல இருப்பீங்க. ஸோ எல்லா சம்மந்தப்பட்டதுக்கும் இன்சூரன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் வந்து இது வந்து ஆக்சிடென்ட் கேர் பாலிசி. நிறைய பேர் ஆக்சிடென்ட் அப்படின்னா ரோடு ஆக்சிடென்ட் மட்டும்தான் எதிர்பார்க்குறீங்க, அது கிடையாது. ஸோ சும்மா ஒரு வீட்டில் தடிக்கி விழுந்தா கூட அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான். பாம்பு கடிக்கிறது, விஷப்பூச்சி கடிக்கிறது, பாம்பு, அந்த மாதிரி விஷயங்கள் கூட ஆக்சிடென்ட்ல கவர் ஆயிரும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த ஆக்சிடென்ட் கேர்ல வந்து கவர் ஆகும். இது இண்டிவிஜுவலாகவும் கொடுக்கலாம், ஃபேமிலியாகவும் கொடுக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து 91வது நாள்ல இருந்து 75 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் கேர் பாலிசி வந்து கொடுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னா எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. எவ்வளோ வரைக்கும்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டாக்குமெண்ட்ஸுமே இல்லாமல் ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுவே ஃபேமிலியாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 25 லேக்ஸுக்கு 2213 ரூபா வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணாலே போதும், இந்த 25 லேக்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் அதுக்கு நான் ப்ரூஃப் வந்து இங்கே வச்சிருக்கேன். ஸோ என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய ப்ரூஃப்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரூஃப் தான். ஸோ நம்ம பிரான்ச்லேருந்து இன்னைக்கு வெளியில் வந்து கிளைம் எடுத்தவங்க ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். 60 லட்ச ரூபா. இது வந்து பழனி பிரான்ச்சு, அது வந்து தூத்துக்குடி கிளைம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஏழை வீட்டில் இருக்கிறவங்க தான். ஸோ அவங்க வருமானதாரர் தான். ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு வருமானதாரர் தான். அவரோட குடும்பத்தில் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்திருந்துக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அவர் தவறிட்டாரு. அவரோட குடும்பத்துக்கு இன்னைக்கு 60 லட்ச ரூபாய் இன்னைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஹெல்த்துக்கும் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ல இது ஒரு சீனியர் சிட்டிசன். இன்னைக்கு சீனியர் சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கே தெரியும். நம்மளோட அப்பா அம்மா, மாமனார் மாமியார் எல்லாருமே இன்னைக்கு 60 வயசுக்கு மேலே வந்துட்டாங்க. 60 வயசுக்கு மேலே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் இருக்கிற ஸ்டேஜில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம். உண்மையா இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக இருக்குது. ஸோ இன்னொன்று, அவங்க சேர்த்து வச்ச சொத்து இல்லாமல் நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிற வருமானத்தையும் சேர்த்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ சீனியர் சிட்டிசன் பாலிசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீமியம் கொஞ்சம் காஸ்ட் கூட இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணதை விட உங்களோட அமௌண்ட்டை தக்க வைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த பாலிசி எடுக்கிறதுனால உங்களோட பணம் வந்து கரையாமல் இருக்கும். அதுதான் மெயின். ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு கோட் கூட இருக்கு. இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்க்குறத விட இன்னைக்கு கையில் காசு இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கும் தான் இன்னைக்கு அதிகம். நீங்கள் இதே ஜிஹெச்லையோ இல்லை வந்து ஏதோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலையோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து இந்த பணத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸ்டார் ஹெல்த் அஸ்யூன்ற பாலிசி இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாலிசியில் இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் ப்ரீமியம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 lakhsலேருந்து 2 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி வந்து எடுக்கலாம். அதே மாதிரி ஏர் ஃபெசிலிட்டி, இன்னைக்கு வந்து ஒரு சில வியாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஜரி இருக்கிறதுக்கு உங்களுக்கு இம்மிடியேட்டாக கொண்டு போய் டோனர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இதில் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நோ கிளைம் போனஸ், அதாவது இந்த பாலிசி நீங்கள் பே பண்ணுறீங்க, ஒரு வருஷம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கிளைமே பண்ணல, அப்போ எனக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ அந்த நோ கிளைம் போனஸ்ன்றது இங்கே 25% வந்து ஆட் பண்ணுவாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெலிவரி எக்ஸ்பென்ஸ். ஸோ டெலிவரி எக்ஸ்பென்ஸ் இன்னைக்கு டே பை டே ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ அந்த டெலிவரி எக்ஸ்பென்ஸ் வந்து இதில் வந்து ஃபுல் டிடெக்ஷன்லேயே இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வியாதிகளுக்கு ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் செட் ஆகும் இருக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஹெல்த்லேருந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா முழு உடல் பரிசோதனை. ஸோ நீங்கள் கிளைமே இல்லாத வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி செக்அப் எடுக்கிறதுக்கும் இது ஃப்ளோட்டர் பேசிஸ்லையும் இண்டிவிஜுவல் பேசிஸ்லையும் உங்களுக்கு வந்து கவரேஜ் கொடுப்பாங்க. சரிங்களா? நம்ம ஒரு வருமானம் சம்பாதிக்கிறது நம்ம செலவு பண்ணோம், அதுக்கான வருமானம் வந்து நம்ம உருவாக்குறோம். பட் வருமானம் டெய்லி வேலைக்கு போயிட்டு இருக்கிற நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த நபர்களுக்கான ஒரு அடையாள அட்டை தான் இந்த நலவாரியம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எதிராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட சர்வீசஸாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது போக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 month வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம செடாயிலேருந்து எனக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு எனக்கு இதுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த செடாய்க்கும் ஸோ இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.